அஸ்ஸலாமு அலைக்கும். கிபி 570 ஏமனின் ஆட்சியாளன் அப்ரஹாம் காபாவை தகர்க்க பெரும் யானை படையுடன் மக்காவிற்கு படையெடுத்தான். அவனது நோக்கம் காபாவை அழித்துவிட்டு தான் கட்டிய தேவாலயத்திற்கு மக்களை வரவழைப்பது. மக்காவாசிகள் அப்ரஹாமின் படையை எதிர்க்கும் பலமின்றி மலைகளில் தஞ்சம் புகுந்தனர். ஆனால் காபாவிற்கு ஒரு பாதுகாவலன் உண்டு என்பதை அப்ரஹாம் உணரவில்லை. யானைப்படை காபாவின் எல்லையை நெருங்கியபோது தலைமை யானை அசைய மறுத்தது. அது இறைவனின் கட்டளைக்கு அடிபணிந்து நின்றது. திடீரென வானத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. கருப்பு நிறத்திலான அபாபீல் பறவைகள் மேக கூட்டத்தைப் போல திரண்டு வந்தன. அவை ஒவ்வொன்றும் சுடப்பட்ட களிமண் கற்களை தன் அலகுகளில் சுமந்து வந்தன. அந்த பறவைகள் வீசிய சிறிய கற்கள் துப்பாக்கி தோட்டாக்களாக மாறி அப்ரஹாவின் படையை சிதறடித்தன. திருமறை குர்ஆன் சொல்வது போல அவர்கள் மென்று துப்பப்பட்ட வைக்கோல் போல ஆக்கப்பட்டனர். இறைவனின் வீட்டை யாராலும் அழிக்க முடியாது என்பதற்கு அபாபீல் பறவைகளின் இந்த வரலாறு ஒரு சான்று. இந்த யானை ஆண்டில்தான் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிறந்தார்கள்.